இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் மைய உதவி பேராசிரியர் முனைவர் வி பிரதிபா அவர்கள். வணக்கம் அன்பான வானொலி நேயர்களே, நண்பர்களே. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது ஒரு தனி மனிதனின் முயற்சியால் மட்டும் முழுமையாக சாத்தியமாகாது. சுற்றுச்சூழல் என்றால் நம்மை சுற்றியுள்ள காற்று, நீர், மண், மரங்கள், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது. அவற்றின் முக்கியத்துவத்தையும் அவற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் மக்கள் புரிந்து கொள்வதே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு. உதாரணமாக, தண்ணீரை ஏன் சேமிக்க வேண்டும், மரங்களை ஏன் பாதுகாக்க வேண்டும், பிளாஸ்டிக்கை ஏன் குறைக்க வேண்டும், குப்பைகளை ஏன் பிரித்து சேகரிக்க வேண்டும், வன விலங்குகளை ஏன் பாதுகாக்க வேண்டும், இவற்றை பற்றி நாம் அறிந்து கொள்வதும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதும் விழிப்புணர்வின் ஒரு பகுதியாகும். ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் சேர்ந்து ஒரு குளத்தை சுத்தம் செய்வது, ஒரு தெருவில் உள்ள மக்கள் சேர்ந்து மரக்கன்றுகளை நடுவது, ஒரு குடியிருப்பில் உள்ளவர்கள் குப்பைகளை வகைப்படுத்தி சேகரிப்பது, ஒரு பள்ளியில் மாணவர்கள் பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு குறைப்பது, இவை அனைத்தும் சமூக பங்கேற்பின் சிறந்த உதாரணங்கள். நண்பர்களே, ஒரு வீட்டில் தண்ணீரை சேமிப்பது நல்ல விஷயம். ஆனால் ஒரு முழு தெருவே தண்ணீரை சேமித்தால், ஒரு கிராமமே மழைநீரை சேகரித்தால் அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீர் என்பது அனைவருக்கும் பொதுவான வளம். அதை பாதுகாப்பதும் அனைவரின் பொறுப்பு. ஒருவர் ஒரு மரம் நடுவது நல்ல செயல். ஆனால் ஒரு பள்ளி 100 மரங்களை நடுவது, ஒரு கிராமம் ஆயிரக்கணக்கான மரங்களை பாதுகாப்பது, அது ஒரு பசுமை புரட்சி. அதனால் ஒரு சமூகமே இணைந்து மரங்களை பாதுகாத்தால் அந்த முயற்சி நீண்ட காலம் பயன் தரும். நண்பர்களே, குப்பை என்பது இன்று ஒவ்வொரு நகரமும் கிராமமும் எதிர்கொள்ளும் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆனால் இதற்கான தீர்வு நம்மிடமே உள்ளது. ஒரு பகுதியில் மக்கள் சேர்ந்து ஈரக்கழிவு, உலர்கழிவு, மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்கள் என குப்பைகளை பிரித்தால் கழிவு மேலாண்மை மிகவும் எளிதாகும். உணவு கழிவுகளை இயற்கை உரமாக மாற்றலாம். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம். குப்பைகளை நீர்நிலைகளில் வீசுவதை தடுக்கலாம். சுத்தமான சுற்றுப்புறம் என்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு. நண்பர்களே, என் வீடு என் பொறுப்பு, என் தெரு என் பொறுப்பு, என் ஊர் என் பொறுப்பு, என் பூமி நம் அனைவரின் பொறுப்பு. அன்பான நேயர்களே, ஒருவர் மட்டும் முயற்சி செய்தால் அது ஒரு நல்ல செயல். ஆனால் 1000 பேர் ஒன்றாக முயற்சி செய்தால் அது ஒரு இயக்கமாக மாறும். அந்த இயக்கம்தான் நமது பூமியை பாதுகாக்கும். விழிப்புணர்வு நம்மிடமிருந்து தொடங்கட்டும். என்வாய்மெண்டல் அவேர்னஸ் அண்ட் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். நமது பூமி நமக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, அடுத்த தலைமுறைக்கும் சொந்தமானது. நமது சமூகத்திலிருந்து உருவாகட்டும் பசுமையான எதிர்காலம். நன்றி, வணக்கம். நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் மைய உதவி பேராசிரியர் முனைவர் வி பிரதிபா அவர்கள்.